Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று சந்திராயன் 3 ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா இந்தியா வெற்றிகரமா நிலவுல தரையிறங்கினாங்க. இந்த விஷயம் இந்திய வரலாற்றுல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. சந்திராயன் 3 ஸ்பேஸ் கிராஃப்டோட விக்ரம் லேண்டர் நிலவுல தரையிறங்கிய ஒரு சில மணி நேரங்கள்ல விக்ரம் லேண்டர்ல இருந்து பிரக்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோவர் நிலவோட பரப்புல தரையிறக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து இந்த பிரக்யான் ரோவரை பயன்படுத்தி நிலவில் பல கட்ட ஆராய்ச்சிகளை இஸ்ரோ நடத்த இருக்காங்க. இந்தியா இந்த பிரக்யான் ரோவரை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை நிலவுல செய்ய போறாங்க, பிரக்யான் ரோவரோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன, சந்திராயன் 3 திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை இந்திய ராணுவத்திற்காக பயன்படுத்த முடியுமா, நிலவுல தரையிறக்கப்பட்டிருக்க பிரக்யான் ரோவரை கொண்டு இந்தியா என்ன விஷயங்களை சாதிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நேற்று சந்திராயன் 3 ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய விக்ரம் லேண்டரை நிலவோட தென் துருவத்துல தரையிறக்கி இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. இந்த சாதனைய இந்தியா வெறும் 2 அட்டெம்ப்ட்ல செஞ்சு முடிச்சிருக்காங்க. இது போன்ற சாதனைய அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்து உலகின் 4வது நாடா இந்தியா செஞ்சிருக்காங்க. முதல்ல லூனார் லேண்டிங் மிஷனை வெற்றிகரமா செய்தது ரஷ்யா. கிட்டத்தட்ட 15 முறைக்கு மேல நிலவுல தரையிறங்குவதற்கு முயற்சி செய்து தோத்து போயிருக்காங்க. 16வது முறைதான் ரஷ்யாவுக்கு வெற்றி கிட்டியது. ஆனா இந்தியா தன்னுடைய 2வது முயற்சியில இந்த சாதனையை பண்ணிருக்காங்க. இதனை தொடர்ந்து உலகின் பல நாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு வர்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கால நடந்து வரும் பிரிக்ஸ் மாநாட்டிலையும் பாரத பிரதமரை சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சந்திராயன் 3 திட்டத்தோட ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு வீர முத்துவேல் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுல நமக்கு இன்னும் கூடுதல் பெருமை. 2019ல சந்திராயன் 2 ப்ராஜெக்ட் தோல்வியில முடிவடைந்ததும் பல மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்க ஊடகங்களும் இந்தியாவை எள்ளி நகையாடினாங்க. ஆனா தற்போது அதே மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்க ஊடகங்களும் இந்தியாவை பாராட்டுறாங்க. இந்த சந்திராயன் 3 மிஷன் வெற்றி அடைஞ்சதற்கு முக்கிய காரணம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சந்திராயன் 2 திட்டத்துல செய்த தவறுகளை திருத்தி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நிலவில் தரையிறங்க பயன்படும் விக்ரம் லேண்டர்ல பல முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை விக்ரம் லேண்டர் அதிவேகமா தரையில் வந்து மோதினாலும் அது சேதமடையாத வகையில ரொம்ப உறுதியா செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விக்ரம் லேண்டரை பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துல ஒரு இடத்துல இஸ்ரோ கிட்டத்தட்ட 500 டன் மண் எடுத்திருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய மண்ணும் நிலால இருக்கக்கூடிய மணலும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால அந்த மண்ணை எடுத்து சென்று விக்ரம் லேண்டரை அந்த மணலின் மீது தரையிறக்கி பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை அதிகமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் இந்த சந்திராயன் 3 மிஷன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா நிலால தரையிறங்கக்கூடிய ஆபரேஷனுக்கு அதிகமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தி இருக்காங்க. சந்திராயன் 3 திட்டத்துல இந்த லூனார் லேண்டிங்க்கு பயன்படுத்தப்பட்ட மொத்த காம்பனன்ட்ஸோட எடை 3900 கிலோகிராம். இதுல 2148 கிலோகிராம் நிலால தரையிறங்க பயன்படுத்தப்படும் இன்ஜின்கள் அடங்கிய ப்ரொபல்ஷன் மாடல். நிலால தரையிறங்கக்கூடிய லேண்டர் மாடல் 1752 கிலோகிராம். அடுத்து விக்ரம் லேண்டர்ல இருந்து நிலால இறங்கி ஆராய்ச்சி செய்யக்கூடிய பிரக்யான் ரோவர் 26 கிலோகிராம். இந்த விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் முழுக்க சோலார் எனர்ஜி மூலமா இயங்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் ஒரு லூனார் டே இயங்கக்கூடியது. ஒரு லூனார் டே அப்படிங்கிறது பூமியோட கணக்குல 14 நாட்கள். இந்த 14 நாட்கள்ல விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் நிலால பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்ய போகுது. நிலா தொடர்பான பல மர்மங்களுக்கு இந்தியாவின் இந்த ஆராய்ச்சி விடை கொடுக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அடுத்த 14 நாட்களுக்கு இந்த பிரக்யான் ரோவரை பயன்படுத்தி நிலால நீர் இருக்குதா, அப்படி இருந்தா
என்ன நிலையில இருக்குது, மனிதர்களால் நிலால குடியேற முடியுமா அப்படிங்கிற பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்ய போறாங்க. பிரக்யான் ரோவர் மற்றும் விக்ரம் லேண்டர்னால 14 நாட்கள் தான் இயங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் நிலாவோட சவுத் போல்ல 14 நாட்கள் சூரிய ஒளி இருக்கும். அதற்கு பிறகு 14 முதல் 15 நாட்கள் சவுத் போல்ல சூரிய ஒளி படாது. இதன் காரணமா அந்த பகுதியோட டெம்பரேச்சர் -180 டிகிரி வரைக்கும் போகும். இதனால விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர்னால இயங்க முடியாது. ஆனா இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த 14 நாட்கள் முடிந்த பிறகு மறுபடியும் சூரிய ஒளி சவுத் போல்ல படும். அப்பொழுது விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் திரும்பி இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில எக்ஸ்பர்ட்ஸ் -180 டிகிரிக்கு போகும் பொழுது பிரக்யான் ரோவர் மற்றும் விக்ரம் லேண்டர்ல உள்ள எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் சேதமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விக்ரம் லேண்டர்ல டெரைன் மேப்பிங் கேமரா இருக்கு. இந்த டெரைன் மேப்பிங் கேமராவை பயன்படுத்தி நிலால இருக்கக்கூடிய நிலப்பரப்ப 3D மேப்பிங் செய்ய முடியும். அடுத்து விக்ரம் லேண்டர்ல லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரே அப்படிங்கிற ஒரு கருவி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கருவியில இருந்து ஒரு லேசர் பீம பூமியை நோக்கி செலுத்துவாங்க. இதன் மூலமா நிலவுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய கரெக்டான டிஸ்டன்ஸ அளக்க முடியும். பூமியில் இருந்து அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டும் இருந்துச்சு. இந்த ஆர்பிட்டர் சேட்டலைட் தற்போது நிலவை சுற்றி வந்து கொண்டிருக்கு. இந்த சேட்டலைட்ல ஹை ரெசல்யூஷன் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஹை ரெசல்யூஷன் கேமராக்களை பயன்படுத்தி நிலவோட மேற்பரப்ப மிக துல்லியமா படம் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து நிலால தரையிறக்கப்பட்ட ரோவர் கருவியை பயன்படுத்தி நிலாவோட தரையில பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்ய போறாங்க. குறிப்பா நிலாவோட மணல்ல இருக்கக்கூடிய தாது பொருட்கள் மற்றும் கனிமங்கள் குறித்து பல ஆராய்ச்சிகளை இந்த ரோவர் கருவியை பயன்படுத்தி செய்ய போறாங்க. இந்த ஆராய்ச்சியை இந்தியா எதற்காக செய்யறாங்கன்னா, நிலால ஹீலியம் 3 அப்படிங்கிற ஒரு கனிமம் இருக்கு. அந்த கனிமம் பூமியில இருக்கக்கூடிய யுரேனியத்தை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த ஹீலியம் 3 தொடர்பா போன வீடியோல ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஹீலியம் 3 பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிடணும்னா போன வீடியோவை போய் பாருங்க. நிலாவுல தற்போது தரையிறங்கி இருக்க பிரக்யான் ரோவர் 26 கிலோகிராம் எடை கொண்டது. 0.9 மீட்டர் நீளமும் 0.75 மீட்டர் அகலமும் 0.85 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த பிரக்யான் ரோவரை இயக்குறதுக்கு 50 வாட் சோலார் பேனல்கள் பயன்படுத்தப்படுது. பிரக்யான் ரோவர்ல 6 சக்கரங்கள் இருக்கு. இந்த 6 சக்கரங்களை இயக்குவதற்கும் தனித்தனியான மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரோவர்னால விக்ரம் லேண்டர்ல இருந்து 50 மீட்டர் வரைக்கும் பயணம் செய்ய முடியும். பிரக்யான் ரோவர் ஒரு நொடிக்கு 1 சென்டிமீட்டர் நகரும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிரக்யான் ரோவர் மெதுவாக நகரும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிலாவோட மேற்பரப்பு தொடர்பா நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியாது. அதனால மிகவும் மெதுவாக நகர்ந்து சென்று ஆராய்ச்சிகளை செய்யும் வகையில இந்த பிரக்யான் ரோவர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரக்யான் ரோவர் ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோவர் கிடையாது. பிரக்யான் ரோவரை இஸ்ரோவின் தரை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கட்டுப்படுத்த வேண்டும். பிரக்யான் ரோவரோட முன்புறத்துல ஸ்டீரியோஸ்கோபிக் கேமரா பேஸ்ட் 3D விஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கேமராக்களை பயன்படுத்தி தரை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பார்த்து பிரக்யான் ரோவரை நிலவுல நகர்த்துவாங்க. பிரக்யான் ரோவர்ல ஹை ரெசல்யூஷன் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேமராக்கள் மூலமா வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை எடுக்கும். அது மட்டும் இல்லாம பிரக்யான் ரோவர்ல இருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு பல்வேறு விதமான சோதனைகளை செய்யும். இந்த சோதனைகளோட முடிவு மற்றும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை விக்ரம் லேண்டருக்கு பிரக்யான் ரோவர் அனுப்பி வைக்கும். விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவர் அனுப்பக்கூடிய டேட்டாக்களை பூமியில இருக்கக்கூடிய தரை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பி வைக்கும். அடுத்து இந்த ரோவர்ல ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கருவியை பயன்படுத்தி நிலவின் மண்ணில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எலமெண்ட்ஸ் என்ன, அதுல என்னென்ன கனிமங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ஆராய்ச்சி செய்வாங்க. அடுத்து இந்த ரோவர்ல பேனாரோமிக் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த ரோவரை சுற்றி 360 டிகிரில என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். அடுத்து இந்த ரோவர்ல லேசர் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கருவியை பயன்படுத்தி நிலவோட மேற்பரப்புல சூரிய ஒளி படும் பொழுது எப்படி இவ்வளவு பிரகாசமா ஒளிருது அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டடி பண்ண போறாங்க. இந்த விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் 14 நாட்கள் ஆராய்ச்சியை முடித்த பிறகு நிலாலே இருக்க போகுது. அத பூமிக்கு கொண்டு வரும் எண்ணம் இந்தியாவுக்கு
கிடையாது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா கண்டுபிடிக்க போறாங்க. அடுத்த 14 நாட்கள்ல நிலவு தொடர்பான பல முக்கியமான தகவல்களை விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் பூமிக்கு அனுப்பி வைக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அடுத்து இந்த சந்திராயன் 3 திட்டத்துல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை ராணுவத்திற்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களிடம் கேட்ட பொழுது அவர் நேரடியாக பதில் சொல்லல. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நிலால சேட்டலைட்டை மிக துல்லியமா தரையிறக்க முடியுது. இது போன்ற தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதாவது நிலாலேயே எங்களால மிக துல்லியமா ஒரு சேட்டலைட்டை தரையிறக்க முடியுதுன்னா உலகத்துல எந்த இடத்துலயும் எங்களால மிக துல்லியமான தரையிறங்குதல் இல்லைன்னா தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படிங்கறத அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு. அதனால இந்த சந்திராயன் 3 ப்ராஜெக்ட்ல பயன்படுத்தப்பட்ட பல தொழில்நுட்பங்களை இந்தியாவுடைய ராணுவத்துல வரும் காலத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.